தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் அவர்கள் விஜய் அவர்கள் நேரடியா அங்க பந்தலுக்கு ஆதரவு தெரிவிக்கிறோம் என்ற தகவலை சொல்லியிருந்தாங்க. நாங்க அவர் வருவதன் மூலமாக அங்க பொதுமக்களுக்கு இடையூறும் மற்றதும் ஏற்படக்கூடாது என்ற காரணத்துக்காக நாங்க நேரடியா அவர் இங்க சந்திச்சிருக்கோம். தூய்மை பணியாளர்களை நேரில் சந்திக்காமல் தலைமை அலுவலகத்திற்கு வரவழைத்து ஆதரவு கொடுத்த விஜய். சென்னை தூய்மை பணியாளர்களை தனியார் மயமாக்குவதா? தாவேக கட்சி தூய்மை பணியாளர்களின் கோரிக்கையை நிறைவேற்றும் கடைசி வரை துணை நிற்கும். விஜய் பேசியது என்ன? சென்னை மாநகராட்சி தூய்மை பணியாளர்கள் 11வது நாளாக தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். பணி பாதுகாப்பு, பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அவர்களுக்கு பல்வேறு அரசியல் கட்சியினர், இயக்கங்கள் ஆதரவு தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் நடிகரும் தாவேக தலைவருமான விஜய் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள தூய்மை பணியாளர்களை தன் பனையூர் அலுவலகத்திற்கு வரவழைத்து நேரில் சந்தித்து பேசியுள்ளார். தூய்மை பணியாளர்களின் நிலை குறித்து கவலை தெரிவித்த விஜய், கோரிக்கைகள் வெற்றி பெற உங்களுடன் துணை நிற்பேன் என உறுதியளித்ததாக போராட்ட குழுவினர் தெரிவித்துள்ளனர். துப்புரவு பணியாளர்களின் போராட்டத்திற்கு பல்வேறு அரசியல் கட்சிகள், அமைப்புகள் ஆதரவு தெரிவித்து வருகிறார்கள். முக்கியமாக திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகள், இயக்கங்களே நேரில் சென்று ஆதரவு தெரிவித்து வருகிறார்கள். மறுபக்கம் அரசு அவர்களுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறது. அமைச்சர் சேகர் பாபு, மேயர் பிரியா ஆகியோர் பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். ஆனால் பேச்சுவார்த்தையில் எந்த முன்னேற்றமும் ஏற்படவில்லை. மாறாக சேகர் பாபு போராட்டத்தில் ஈடுபடும் தூய்மை பணியாளர்களிடம் கடுமையாக நடந்து கொள்வதாக புகார் எழுந்துள்ளது. தூய்மை பணியாளர்களின் கோரிக்கையை ஏற்று அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தி வருகிறார்கள். தாவேக சார்பிலும் தூய்மை பணியாளர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் தூய்மை பணியாளர்களுக்கு ஆதரவளிக்கும் வகையில் அவர்கள் நடிகரும் தாவேக தலைவருமான விஜய் சந்தித்து பேசியுள்ளார். பனையூரில் உள்ள தாவேக அலுவலகத்தில் தூய்மை பணியாளர்களை வரவழைத்து விஜய் சந்தித்து பேசியுள்ளார். இந்த சந்திப்பு குறித்து போராட்ட குழுவினர் கூறுகையில், போராடும் தூய்மை பணியாளர்களின் நிலை குறித்து விஜய் கவலை தெரிவித்தார். சட்ட ரீதியாக அனைத்து உதவிகளையும் செய்து தரப்படும். கோரிக்கைகள் வெற்றி பெற உங்களுடன் துணை நிற்பேன் என்றும் உறுதியளித்துள்ளார். நேற்று இரவு போராட்ட களத்துக்கு விஜய் நேரடியாக வருவதாக இருந்தது. ஆனால் விஜய் நேரில் வந்தால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்படும் என்பதால் நாங்களே அவர்களை சந்தித்தோம். விஜயை மட்டுமல்ல, அனைத்து கட்சி தலைவர்களையும் நேரடியாக சந்தித்து ஆதரவு கேட்க உள்ளோம். விஜய் நேரில் வருவதாக தெரிவித்ததால் இன்று நாங்கள் இங்கு வந்தோம். தூய்மை பணியாளர்களுக்கு பலமாக இருப்போம் என்று விஜய் கூறியுள்ளார். எங்களுடைய சங்கங்களின் சார்பில் தாவேகவுக்கு நன்றி தெரிவித்தோம் என்று தெரிவித்தனர். இந்த சூழ்நிலையில் நேற்று இரவு தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் அவர்கள் விஜய் அவர்கள் நேரடியா அங்க பந்தலுக்கு ஆதரவு தெரிவிக்கிறோம் என்ற தகவலை சொல்லியிருந்தாங்க. நாங்க அவர் வருவதன் மூலமாக அங்க போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்பட்டு நாங்கள் அங்கு தொடர்ந்து போராடுவது என்பது சிக்கலுக்கு உள்ளாக வேண்டாம் அப்படின்ற அடிப்படையில் நாங்களே நேரடியா எப்போ எங்க இடத்துக்கு பாக்குறன்ற ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்களோ, நாங்க நேரடியா பாக்குறோம்ன்ற அடிப்படையில் அங்க பொதுமக்களுக்கு இடையூறும் மற்றதும் ஏற்படக்கூடாது என்ற காரணத்துக்காக நாங்க நேரடியா அவர் இங்க சந்திச்சிருக்கோம். அவங்க நேரடியா வர்றேன்னு சொன்னதுனால இங்க நாங்க வந்திருக்கோம். இங்க இன்னைக்கு அவர் உங்களுடன் நாங்க தொடர்ந்து இருப்போம். தமிழக வெற்றி கழகம் இருக்கும். உங்களோட எல்லா விதங்களையும் நீங்க வெற்றி பெறுவதற்குண்டான விஷயங்களை, தூய்மை பணியாளர் விஷயங்களுக்கு நாங்க பலமா இருப்போம்னு சொல்லி தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் சொல்லியிருக்காங்க. எங்க கட்சி இயக்கமும் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஆமா, உங்களுக்கு என்ன விதமான உதவிகள் தேவைப்படுமோ, நீங்க சட்ட உதவிகளா இருந்தாலும் வேறு உதவிகளா இருந்தாலும் எங்க கட்சி உங்களோட முழுமையா நின்று செயல்படும்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இதுக்கு எங்க சங்க தரப்புல நாங்க உழைப்போர் உரிமை இயக்கம் LTUC AICC சார்பில் இந்த போராட்டம் நடந்துட்டு இருக்கு. நாங்க எங்களுடைய நன்றியும் வாழ்த்துக்களையும் அவங்க சங்கத்துக்கு தெரிவிச்சிருக்கோம். எங்க போராட்டம் தொடரும்.